அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு ஈஸியான குவிக்கான டெசர்ட் பார்க்க போகிறோம். வாயில் போட்டோன்னு அப்படியே கரையக்கூடிய ஒரு டெசர்ட் தான் நம்மளோட பிஸ்கெட் அல்வா. இதுக்கான இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே கம்மி. நீங்கள் வீட்டில் இருக்கிறதே வச்சு செய்யலாம். எந்த ஒகேஷனாக இருந்தாலும் சரி, கெஸ்ட்டு வந்தாலும் உடனே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு அகலமான பேன் எடுத்துக்கிட்டேன். அடுப்பில் வைக்கக்கூடிய ஒரு பேன் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துகிட்ருக்கோம். இது என்ன பிஸ்கெட் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோங்க, மில்பி கேஸ் தான். ஒரு 2 10 ரூபா பாக்கெட் நான் வாங்கியிருக்கேன். அதுவே போதும், கொஞ்சம் 3 பேர் அளவு சாப்பிட்லாம் தாராளமாக. இப்போ இதில் சூடான பால் சேர்த்துக்கிறேன். இது 1/4 கப் அளவு பால். ஆல்ரெடி பால் காய்ச்சி இருந்துச்சுன்னா அதை நல்லா சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த பால் சேர்த்தக்கப்புறம் பிஸ்கெட்டோட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கட்டி சேராமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது ஒரு கட்டி சேராமலையும் பிஸ்கெட் நல்லா பாலில் மிக்ஸ் ஆகி கரைஞ்சிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு தெரியும். அடுத்தது நம்ம இந்த அல்வாக்காக முந்திரி பருப்பு கிஸ்மிஸையும் வறுக்க போகிறோம். ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யில் நான் ஒரு 5-6 முந்திரியை எடுத்து வறுத்து வச்சுக்கிறேன். அடுத்து கிஸ்மிஸும் சேர்த்து வறுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் ரொம்ப மெயினாக பிஸ்கெட் அல்வாவுக்கு வாட்டர்மெலன் சீட் சேர்ப்பாங்க, தர்பூசணியோட விதைகள். இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம கடாயில் நம்ம பிஸ்கெட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கோங்க. அல்வாவுக்கு கை விடாமல் கிண்டணுங்க. நான் பாருங்கள், இந்த மாதிரி டெக்ஸ்டர் வரணும். அடுத்து ஸ்வீட்னஸ்க்காக நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் இல்லாட்டி கருப்பட்டி இல்லாட்டி சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். வெல்லத்தையும் கருப்பட்டியும் நல்லா நுணுக்கிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். நான் கொஞ்சம் மொத்தமாக நுணுக்குனனால எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு, அதனால் நான் கிண்டிக்கிட்டே இருந்தேன். ஸோ நீங்கள் நல்லா பாகு மாதிரி கூட காய்ச்சி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அல்வா எப்படி பதமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அது கடாயை விட்டு வரணும். ஸோ கடாயை விட்டு அப்படியே வெளியே வருது தனியாக அப்படின்னா நம்மளோட அல்வா ரெடி. இப்போ சர்க்கரையோ வெல்லமோ கருப்பட்டியோ போட்டிருந்தாலும் அதை மிக்ஸ் பண்ணக்கப்புறம் தான் நல்லா நம்ம அல்வாவோடு அது ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை, அப்புறம் தர்பூசணியோட விதையை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்மளோட வறுத்த தர்பூசணி விதையோடைய நெய் எனக்கு கொஞ்சமாக இருந்துச்சு. ஸோ நான் அதையே அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் அப்படி இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் பக்குவம் வரலை, அந்த பதம் சொல்லுவாங்கள்ல, அல்வாவோட பதம் இன்னும் வரலை எனக்கு. ஏன்னா கடாயோட இன்னும் ஒட்டியே தான் இருக்குது. ஸோ நான் ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓரளவு எனக்கு பார்த்திங்கன்னா அந்த பக்குவம் அடைஞ்சு வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் கிண்ட கை விடாமல் கிண்ண எனக்கு அப்படி கை வலிச்சிச்சு லைட்டாக, உண்மையிலே சொல்லணும்னா. பட் ஆனால் அந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நம்ம எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலும் பத்தாது தான். இதுக்கு உண்மையிலே பிடிக்கும், லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த லீவ் டைமில் கண்டிப்பாக ஸ்நாக் ஏதாச்சும் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. இது உடனடியாக நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ எனக்கு நல்லா அந்த டெக்ஸ்டர் கிடச்சாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை அவ்வளோதான், நம்மளோட ஈஸியாக சூப்பராக நம்ம பிஸ்கெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. அல்வாவில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு இருக்கணுங்க. அந்த மாதிரி இருந்தால் உங்களோட அல்வா நல்லா ஸ்மூத்தாகவும் சில்கியாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு அப்படியே வாயில் போட்டால் மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நான் ஸ்கூப் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கடையில் கொடுக்குற மாதிரி ஒரு வாழை இலையில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஈட் வித் ஜூலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த அல்வா ரெசிபி என்ன ட்ரை பண்ணலான்னு சொல்லி நீங்களும் சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட்டான அல்வா எதாக இருந்தாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள்.